வெல்கம் பேக் சுரேந்தர் ரிவ்யூ. தங்கரான் படத்துடைய ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ஒரு வழியாக படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. விக்ரம் உடைய ஆக்டிங்லேயும் ரஞ்சித்துடைய டைரக்ஷன்லையும் இந்த படம் சும்மா தக்க தங்க மாதிரியே மின்னுதுங்க. படத்தை பார்க்க சொல்ல கதை 17ஆம் நூற்றாண்டில் ஸ்டார்ட் ஆகுது. 1850 கதை ஸ்டார்ட் ஆகுது. வட ஆற்காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஏழை பூர்வ குடிகளுடைய நிலத்தை பிடுங்கி வாங்கி அவங்களே அடிமையாக்கி அங்கே வேலை செய்ய வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பூர்வக்குடியை சேர்ந்தவராக தான் விக்ரம் என்ற கேரக்டர் வருது. தங்கலான் என்ற கேரக்டரில் வராரு. அவர் ஒய்ஃபாக பார்வதி, அவங்களுக்கு 3 குழந்தைங்க, அவங்களை சுற்றி ஒரு கூட்டம், அதில் பசுபதியும் ஒரு குடும்பமாக காட்டுறாரு. இந்த வாழ்ந்துட்டு இருக்க சொல்ல அந்த ஒரு கதை சொல்கிறாரு. அவங்க பசங்க ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாரு. கதை பண்ணி சொல்ல கதை ஒன்று சொல்கிறாரு. அதாவது ஒரு தாத்தா முறையில் அவரை கூட்டிட்டு அதே இன்னொரு விக்ரம காட்டுறாங்க. அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு பேராசை பிடிச்ச ஒரு சிற்றரசன் கோலாரில் எடுத்த வயல் நிலத்தில் தங்கத்தை எடுக்க பிளான் பண்ணுறாரு. அந்த தங்கத்தை எடுக்க பிளான் பண்ண சொல்ல அரக்கின்ற ஒரு தேவதையால், காவல் தேவதையாக விளங்கும் ஆஸ்தி என்ற காவல் தேவதையால் அந்த கூட்டம் கொல்லப்பட்டு அவங்க தாத்தாவும் கொல்லப்படுறத ஒரு கதையை சொல்கிறாரு. இந்த ஆத்தின்ற கேரக்டரில் மாளிகா மோகன் நடிச்சிருக்காங்க. அவங்க இன்னொரு பக்கம் வேறு லெவல் ஆக்டிங்கை காட்டுறாங்க படம் ஃபுல்லாகவே. இதுக்கு நல்ல கிளம்பிட்டு வெள்ளைக்காரன் திருப்பி தங்கத்தை எடுக்க பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு விக்ரமை கூட்டிகிட்டு போகிறான். தங்கத்தை எடுக்கிறதுக்காக ஒரு வேலைக்காரனாக யூஸ் பண்ணுறது கூட்டிகிட்டு போகிறான். அங்கே சிறுத்தை, பாம்பு இதுக்கெல்லாம் போராடி ஃபைனலாக தங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. மண்ணோட தங்கம் ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ வேலை செய்ய நிறைய வேலைக்காரங்க தேவைப்படுறதுனால விக்ரம திருப்பி ஊருக்கு அமிச்சு அந்த ஃபுல் ஊரையும் கூட்டின்னு சொல்கிறான். அந்த ஜமீன்தாருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுத்துட்டு ஃபுல் ஊரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். அப்படி கூட்டு வர அனுப்ப சொல்ல அவர் வெள்ளைக்கார ட்ரெஸ்லாம் போட்டு அந்த கோட் ஷூட்லாம் போட்டு அனுப்புறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் ஃபுல்லாக வெறும் கோணத்தை கட்டி தான் நடிச்சிருப்பாரு. இப்போ கோட் ஷூட்லாம் போட்டு அந்த விக்ரம் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வர்ற அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஒரு பிரிட்டிஷ் படம் இங்கிலீஷ் படம் பார்க்குற ஃபீலிங் உருவாச்சுங்க. அவர் ஒய்ஃபுக்கு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரவிக்கலம் தான் சேலை அணிஞ்சிருப்பாங்க. ஸோ இது அந்த உள்ளே போடுற அந்த ப்ளவுஸு அந்த ஜாக்கெட் அதெல்லாம் கொடுக்க சொல்ல அவங்க அறையில் சந்தோஷத்தை வச்சு அவங்க பாட்டு தலைக்கி மினிக்கு அந்த பாட்டு அது என்னவோ நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் அங்கே தங்கத்தை எடுக்க முற்படுறாங்க. தங்கத்தை எடுக்க முற்பட சொல்ல பாம்பு திருப்பி அந்த தேவதையால் மிரட்டப்படுறது, கண்ணுக்கு தெரியாத அவங்களுக்கு சண்டை போடுறது, இயற்கை கூட போராடுறது, இன்னும் நிறைய விஷயங்களை காட்டுறாங்க. ஒரு வழியாக தங்கத்தை கண்ணில் பார்த்துடுறாங்க. தங்கத்தை பார்த்தோன்னா வெள்ளைக்காரன் மனம் மாறிடலாம். அது வரைக்கும் தங்கத்தை பங்கு போட்டுப்பேன்னு சொன்ன வெள்ளைக்காரன் இந்த தங்கம் ஃபுல்லாக எந்துன்னு சொல்லிட்டு இருக்க ட்ரை பண்ணுறவங்கள சுட்டு கொள்கிறான். இதுக்கிடையான போராட்டத்தில் அந்த வெள்ளைக்காரனும் கொல்லப்படுகிறான். அப்போதைக்கு விக்ரமுக்கு தான் யாருன்னு சொல்லிட்டு எந்த குடியை சேர்ந்தவர் அப்படின்னு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்ததுனால அந்த குடி கூட இருந்தவங்க எல்லாரையும் சேர்த்து தங்கத்தை பாதுகாக்கிற கூட்டமாக உருமாறுறாரு. இதாங்க கதை எங்கள் இடத்துல முடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் உடைய 3 பாட்டு வேற லெவலில் இருக்குது. பிஜிஎம் இன்ட்ரோவில் ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. படத்தெல்லாம் எழுந்து உட்கார வைக்குதுங்க. ரஞ்சித் டைரக்ஷனில் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் தேவையில்லாத அவர் வழக்கமான டைரக்ட்லாம் இந்த படத்தில் பேசலை. அதுவே படத்தை ரசிக்க வைக்குது. விக்ரம் வழக்கம் போல் இந்த படத்துக்கு தன் உடலையும் உயிரையும் கொடுத்து நடித்திருக்காரு. படத்தில் வர சின்ன கேரக்டர் பசுபதி எல்லா கேரக்டரும் அந்த கதையிலே மாறி போயிடுறாங்க. போக போக நம்மளும் கூட அந்த கதைக்குள்ளே உள்ளே போய் ஒரு கேரக்டராக வாழ ஆரம்பிச்சிடுறோம். படத்தை கண்டிப்பாக ஏதாவது அவார்டு கொடுத்தே ஆகணுங்க. படத்தை ஒரு முறை இல்லை 2-3 முறை பார்த்தா தான் படத்தில் நிறைய பரிமாணம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதாவது படத்தை தயவு செஞ்சு தியேட்டருக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ, சப்ஸ்கிரைப் மீ, ஷேர் மீ. தேங்க்யூ.